ப்ரோ கபடி சீசன் 12க்கான ஆப்ஷனில் 4 தமிழ்நாடு பிளேயர்ஸை மட்டும்தான் எடுத்திருக்காங்க. அதுலேயும் நம்ம தமிழ் லாஸ்ட் டீம் ஒரு தமிழ்நாடு பிளேயர்ஸை கூட ரீட்டைன் பண்ணலை, ஒரு தமிழ்நாடு பிளேயர்ஸை கூட ஆப்ஷன்லேயும் எடுக்கலை. இந்த சீசன் தமிழ்நாடு பிளேயர்ஸ் இல்லாமல் தான் தமிழ் லாஸ்ட் டீம் ப்ளே பண்ண போகிறாங்க. இதுக்கு முன்னாடி மற்ற டீம்ஸ்லேயாவது நிறையவே தமிழ்நாடு பிளேயர்ஸ் ப்ளே பண்ணிகிட்டு இருந்தாங்க. பட் இப்போ அந்த நம்பர்ஸுமே கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஒட்டு மொத்தமாக அந்த சீசனில் வெறும் 13 தமிழ்நாடு பிளேயர்ஸ் தான் ப்ளே பண்ண போகிறாங்க. இதுவே ஹரியானா அப்படிங்கிற அந்த ஒரு ஸ்டேட் எடுத்துக்கிட்டோன்னா 100லேருந்து 200 பிளேயர் கிட்ட ப்ளே பண்ணுவாங்க. லாஸ்ட் சீசன் 217 பிளேயர்ஸ் ஹரியானா அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்லேருந்தே ப்ளே பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ தமிழ்நாடுக்கும் ஹரியானாக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸை நீங்களே பார்த்துக்கோங்க, எவ்வளோ பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்குது. 13 எங்கே இருக்குது, 200 எங்கே இருக்குது. ஏன் இவ்வளோ பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்குது? தமிழ்நாடு பிளேயர்ஸை ஏன் யாருமே எடுக்க மாட்டேங்காங்க? அதுலேயும் குறிப்பாக தமிழ் லாஸ்ட் டீம் ஏன் இந்த சீசனில் எடுக்கலை? இந்த மாதிரி நிறையவே கேள்விகள் இருக்கும். இதற்கான எல்லா பதிலையுமே நம்ம இந்த வீடியோவில் பார்த்துடலாம். ஓகே, இப்போ எந்தெந்த தமிழ்நாடு பிளேயர்ஸ் எந்தெந்த டீமுக்காக ப்ளே பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத சொல்லியிருந்தேன். குஜராத் ஜெயின்ஸ் டீமுக்காக 3 தமிழ்நாடு பிளேயர்ஸ் ப்ளே பண்ண போகிறாங்க. இந்த 3 பேர்த்தையுமே ஆப்ஷனில் அவங்க எடுத்திருந்தாங்க. யாரெல்லாம்னா நம்ம ஹரீஷ் காமாட்சி, விஸ்வந்த் அண்ட் அஜித் குமார், இந்த 3 பிளேயருமே இந்த சீசன் குஜராத்துக்காக ப்ளே பண்ண போகிறாங்க. அதே மாதிரி யூமும்பா டீம்லேயும் 3 தமிழ்நாடு பிளேயர்ஸ் ப்ளே பண்ண போகிறாங்க. இல்லை 2 பிளேயர்ஸை ரீட்டைன் பண்ணியிருந்தாங்க, ஒரு பிளேயரை NYP சைனிங் மூலமாக எடுத்திருந்தாங்க. அல்லூர் சதீஷ் அண்ட் முகிலன் சண்முகம், இந்த 2 பேர்த்தையுமே யூமும்பா டீம் ரீட்டைன் பண்ணிட்டாங்க. முகேஷ் கண்ணன் அப்படிங்கிற பிளேயரை NYP சைனிங் மூலமாக யூமும்பா டீம் எடுத்திருந்தாங்க. அடுத்ததாக ஹரியானாலையுமே இந்த சீசன் 2 பிளேயர் ப்ளே பண்ண போகிறாங்க. இந்த 2 பேர்த்தையுமே ரீட்டைன் பண்ணிட்டாங்க. ஜெயசூர்யா அண்ட் மணிகண்டன், இந்த 2 பிளேயருமே இந்த சீசன் ஹரியானாக்காக ப்ளே பண்ண போகிறாங்க. அதே மாதிரி பட்னா பிளேயர்ஸ் டீமும் 2 தமிழ்நாடு பிளேயர்ஸை ரீட்டைன் பண்ணியிருந்தாங்க. நம்ம சுதாகர் அண்ட் தியாகராஜன் யுவராஜ், இந்த 2 பிளேயர்ஸுமே இந்த சீசன் பட்னாக்காக ப்ளே பண்ண போகிறாங்க. அதே மாதிரி புனேரி பல்டன் டீமுக்காகவும் 2 தமிழ்நாடு பிளேயர்ஸ் ப்ளே பண்ண போகிறாங்க. யாரெல்லாம் நம்ம அபினேஷ் நட்ராஜன் அண்ட் ஸ்டூவர்ட் சிங். இதில் அபினேஷ் நட்ராஜனை ரீட்டைன் பண்ணிட்டாங்க, ஸ்டூவர்ட் சிங் இந்த ஆப்ஷனில் எடுத்திருந்தாங்க. அடுத்ததாக பெங்களூர் புல்ஸ் டீமுக்காக ஒரே ஒரு தமிழ்நாடு பிளேயர் ப்ளே பண்ண போகிறாரு. தீபக் அப்படிங்கிற லெஃப்ட் கார்னர் பிளேயர் ப்ளே பண்ண போகிறாரு. இவரை NYP சைனிங் மூலமாக எடுத்திருந்தாங்க. ஸோ டோட்டலாக இந்த ப்ரோ கபடி சீசன் 12ல் இந்த 13 தமிழ்நாடு பிளேயர்ஸ் மட்டும்தான் ப்ளே பண்ண போகிறாங்க. மேபி சீசன் போக போக இதில் யாராவது ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயராக உள்ளே வரலாம். அதாவது நம்ம அபிஷேக் இருக்கார், கோகுல கண்ணன் இருக்கார், மாசானமுத்து இருக்கார், ராம்குமார் மயண்டி இருக்கார். இந்த மாதிரியான பிளேயர்ஸை ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயராகவும் சைன் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. பட் இப்போதைக்கு இந்த 13 பிளேயர்ஸ் தான் இருக்காங்க. நம்ம தமிழ் லாஸ்ட் டீம் கிட்ட இருந்து ஒரு நல்ல செய்தியுமே இருக்குது. அதாவது நம்ம ராம்குமார் மாயண்டியை தமிழ் லாஸ்ட் டீம் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. பட் இருந்தாலும் இப்போ கொஞ்ச நாளாகவே ராம்குமார் மாயண்டி நம்ம தமிழ் லாஸ்ட் டீம் கூட தான் ட்ராவல் ஆகிட்டு இருந்தார். டொமஸ்டிக் டோர்னமெண்ட்டில் தமிழ் லாஸ்ட் டீமுக்காக தான் அவர் ப்ளே பண்ணிக்கிட்டு இருந்தார். மேபி தமிழ் லாஸ்ட் டீம் யாருக்காவது இன்ஜுரி ஆச்சுன்னா அந்த இடத்துல ராம்குமார் மாயண்டியை ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயராக உள்ளே எடுத்துகிட்டு வருவாங்க. போன சீசன் இதே மாதிரி தான் மாசானமுத்து அண்ட் சந்திரரஞ்சித், இந்த 2 பிளேயருமே தமிழ் லாஸ்ட் டீம் கூட ட்ராவல் ஆகிட்டு இருந்தாங்க. நம்ம டீமில் ராம்குமார் மாயண்டி, தீரஜ் மாதிரியான பிளேயர்ஸ்லாம் இன்ஜுரி ஆகி ரூல்ட் அவுட் ஆகிட்டு வெளியே போயிருந்தாங்க. அவங்களுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயரை நம்ம மாசானமுத்து மாதிரியான பிளேயர்ஸை உள்ளே கொண்டு வந்திருந்தாங்க. ஸோ மேபி இந்த சீசனும் இதே மாதிரி யாருக்காவது இன்ஜுரி ஏற்பட்டிருந்ததுன்னா அவங்களுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயராக ராம்குமார் மாயண்டி கண்டிப்பாக உள்ளே வரதுக்கான சான்சஸ் ரொம்பவே அதிகமாக இருக்குது. இப்போ இதை கன்ஃபார்ம் பண்ணுற வகையில் தமிழ் லாஸ்ட் டீம் இப்போ தேங்க்யூ போஸ்ட்டுமே ஒன்று போட்டிருக்காங்க. அதாவது நம்ம பழைய பிளேயர்ஸுக்கு நன்றி சொல்லி அனுப்பி வச்சுருக்காங்க. இதெல்லாம் நம்ம ராம்குமார் மாயண்டியோட ஃபோட்டோ கிடையாது, அவரோட ஃபோட்டோ இல்லாமல் தான் தேங்க்யூ போஸ்ட் போட்டிருக்காங்க. ஸோ மேபி இதை வச்சும் நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். பட் இதுலேயும் ஒரு சின்ன குழப்பமான விஷயம் இருக்குது. இந்த ஃபோட்டோவில் நம்ம சாஹில் குலியா கிடையாது அண்ட் மோஹித்துமே கிடையாது. ஒரு சில பேர் சொல்லலாம் அவங்களுக்கு ஆல்ரெடி தேங்க்யூ போஸ்ட் தனியாகவே போட்டுட்டாங்க அப்புறம்னு சொன்னீங்கன்னா, அதே மாதிரி அபிஷேக்குமே போட்டிருந்தாங்க. இந்த 3 பிளேயர்ஸுக்குமே தனியாக தேங்க்யூன்னு சொல்லி ஆல்ரெடி ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. பட் இப்போ இந்த போஸ்ட்டில் அபிஷேக்கோட ஃபோட்டோ இருக்குது. பட் அதே சமயம் மோஹித்தையும் காணும், சாஹில் குலியாவுமே காணும். ஸோ மேபி இவங்களும் தமிழ் லாஸ்ட் டீமோட கேம்பில் சுற்றுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இப்போ என்ன சொல்ல வரேன்னா, தமிழ் லாஸ்ட் டீமில் தமிழ்நாடு பிளேயர்ஸ் இல்லை அப்படிங்கிற ஒரு பிரச்சனை போயிட்டுருக்கு. மேபி ராம்குமார் மாயண்டி உள்ளே வரதுக்கான சான்சஸ் இருக்குது, போன சீசன் மாசானமுத்து வந்த மாதிரி. ஓகே, இப்போ நிறைய பேர் கேட்குற கேள்வி என்னென்னா, ஏன் தமிழ்நாடு பிளேயர்ஸை எந்த டீமுமே எடுக்கிறது கிடையாது? அதுலேயும் இப்போ தமிழ் லாஸ்ட் டீமே தமிழ்நாடு பிளேயர்ஸை எடுக்க மாட்டாங்க. அப்படியே இந்த டீம்ஸ்லாம் தமிழ்நாடு பிளேயர்ஸை எடுத்தாலும் அவங்களுக்கு பெருசாக சான்ஸே கொடுக்கறது கிடையாது. கொடுக்குற 1-2 சான்சஸில் அவங்க பெர்ஃபார்ம் பண்ணலாம், திரும்ப அவங்கள தூக்கி பெஞ்சில் உட்கார வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் எந்த சான்ஸுமே கொடுக்காம அவங்கள ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஒரு பிளேயரோட பொட்டன்ஷியல் தெரியணும்னா அவங்களுக்கு தொடர்ந்து வாய்ப்பு கொடுத்தா தான் தெரியும். ஆனால் தமிழ்நாடு பிளேயர்ஸுக்கு அந்த வாய்ப்பே கொடுக்க மாட்டாங்களே. இதுவே மற்ற நார்த் இந்தியன் பிளேயர்ஸ் அவங்க சொதப்புனாலுமே திரும்ப திரும்ப கண்டினியூ பண்ணி ஒரு 5-6 மேட்சஸ் கிட்ட சான்சஸ் கொடுத்து அவங்கள பெர்ஃபார்ம் பண்ண வைக்கிறாங்க, அவங்க மேலே நம்பிக்கை வச்சு. ஆனால் அந்த நம்பிக்கையை ஏன் யாருமே தமிழ்நாடு பிளேயர்ஸ் மேலே வைக்கிறது கிடையாது அப்படிங்கிற கேள்வியை கேட்குறாங்க. இதற்கான ஒரு பதில் கொஞ்சம் நிறையவே இருக்குது. நம்ம கொஞ்சம் டீட்டெயிலாக இதை பற்றி பார்க்கணும். இந்த பிரச்சனை தமிழ்நாடு பிளேயர்ஸுக்குன்னு மட்டும் கிடையாது, நார்த் இந்தியன் பிளேயர்ஸுக்குமே இந்த பிரச்சனை இருக்க தான் செய்யுது. நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன், ஹரியானா அப்படிங்கிற அந்த ஒரு ஸ்டேட்லேருந்தே கிட்டத்தட்ட 200 பிளேயர்ஸ் கிட்ட வராங்கன்னு. பட் அதில் சக்ஸஸாக இருக்கிற ஒரு 50 பிளேயர்ஸை பற்றி மட்டும்தான் நம்ம பேசுகிறோமே தவிர, அந்த ஹரியானா அப்படிங்கிற ஸ்டேட்டில் இருந்துமே ஒரு 100 பிளேயர்ஸ் கிட்ட ஃபெயிலியர் ஆகிறாங்க. அதை பற்றி நம்ம யாருமே பேசுகிறது கிடையாது. தமிழ்நாடு பிளேயர்ஸ் எப்படி வாய்ப்பு கிடைக்காம கஷ்டப்படுறாங்களோ அதே மாதிரி நார்த் இந்தியன் பிளேயர்ஸும் கஷ்டப்படுறாங்க. இங்கே எப்படி தமிழ்நாடு பிளேயர்ஸுக்கு 1-2 சான்சஸ் மட்டும் கொடுக்காங்களோ அதே மாதிரி நிறையவே நார்த் இந்தியன் பிளேயர்ஸுக்கும் 1-2 சான்சஸ் மட்டும்தான் கொடுக்குறாங்க. ஸோ இங்கே நம்ம பெருசாக அந்த நார்த் இந்தியா சவுத் இந்தியா அப்படிங்கிற பிரச்சனையை இழுக்க வேண்டாம். ப்ரோ கபடி லீக்கை பொறுத்த வரைக்கும் யார் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறாங்களோ கண்டிப்பாக அவங்களுக்கு தான் சான்சஸ் கொடுப்பாங்க.
ஏன்னா ப்ரோ கபடி லீக் அப்படிங்கிறது ஒரு ஃப்ரான்ச்சைஸ் லீக், இது ஒரு பிஸ்னஸ். நல்லா பர்ஃபார்ம் பண்ணுற பிளேயர்ஸை கண்டிப்பாக ப்ரிப்பேர் பண்ணி டீம் எடுக்க தான் செய்வாங்க. கபடியை பொறுத்த வரைக்கும் ஸ்டார்டிங் 7ல் வெறும் 7 பிளேயர்ஸ் தான் இருக்க முடியும். ஆனால் ப்ரோ கபடி டீமோட ஸ்குவாட் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டீம்லேயும் மினிமம் 18 பிளேயர்ஸ்லேருந்து 25 பிளேயர்ஸ் வரைக்குமே இருப்பாங்க. இந்த 25 பிளேயர்ஸுக்குமே ஸ்டார்டிங் 7ல் 4 மேட்ச்லேருந்து 5 மேட்சஸ் வரைக்குமே சான்சஸ் கொடுத்து அவங்கள டெஸ்ட் பண்ணி பார்க்குறதுலாம் சான்ஸே கிடையாது. நம்ம நினைக்கிற மாதிரி எல்லா பிளேயர்ஸுக்குமே இங்கே அதிகமான சான்சஸ் கொடுக்க மாட்டாங்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ப்ரோ கபடி லீக் அப்படிங்கிறது ஒரு பிஸ்னஸ், இது ஒரு ஃப்ரான்ச்சைஸ் லீக். அந்த டீமோட சக்ஸஸுக்கு என்ன தேவையோ அதை தான் அவங்க பண்ணுவாங்க. கபடியை பொறுத்த வரைக்கும் எந்த டீம் ஸ்டார்டிங் 7ல் பெருசாக சேஞ்சஸ் இல்லாமல் தொடர்ந்து ஒரே பிளேயர்ஸை கண்டினியூ பண்ணுறாங்களோ அவங்களால தான் சக்ஸஸ் கொடுக்க முடியும். ஸ்டார்டிங் 7ல் சேஞ்சஸ் மேலே சேஞ்சஸாக பண்ணிக்கிட்டு இருந்தோன்னா அந்த டீம் சக்ஸஸ் ஆகிறது ரொம்பவே கஷ்டம். ஸோ இதனால தான் மேட்சஸில் பெருசாக எந்த டீமும் எக்ஸ்பெரிமெண்டலான விஷயத்தை ட்ரை பண்ணி பார்க்க மாட்டாங்க. அதாவது ஒரு பிளேயருக்கு 4 மேட்ச்லேருந்து 5 மேட்சஸ் வரைக்குமே தொடர்ந்து சான்சஸ் கொடுக்கறது கஷ்டம். அவங்களுக்கு இப்படி ஒரு சில சான்சஸ் மட்டும்தான் கிடைக்கும். அந்த ஒரு சில சான்சஸை யார் நல்லா யூஸ் பண்ணுறாங்களோ அவங்க தான் பெஸ்ட்டான பிளேயர்ஸாக மாற முடியும். இப்போ நிறைய பேர் கேட்பாங்க, நார்த் இந்தியன் பிளேயர்ஸுக்கு மட்டும் அப்போ தொடர்ந்து சான்சஸ் கொடுக்காங்க, தமிழ்நாடு பிளேயர்ஸ்க்கு மட்டும் ஏன் கொடுக்க மாட்டாங்கன்னு. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி எல்லா நார்த் இந்தியன் பிளேயர்ஸுக்கும் அப்படி சான்சஸ் கிடைக்கிறது கிடையாது. ஒரு சில பிளேயர்ஸ்க்கு அப்படி சான்சஸ் கிடைக்கி. அது எப்படி கிடைக்கும்னா, இந்த ப்ரோ கபடிக்கான மேட்சஸ் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி 2 மாதம் ப்ரீ சீசன் கேம்ப்னு வைப்பாங்க. இந்த ப்ரீ சீசன் கேம்பில் தான் அவங்க ஒவ்வொரு பிளேயரையுமே டெஸ்ட் பண்ணி பார்ப்பாங்க. ஒவ்வொரு பிளேயரோட பொட்டன்ஷியல் என்ன, அவங்களுக்கு என்னென்ன அட்வான்டேஜ் இருக்குது, என்னென்ன வீக்னஸ் இருக்குது, நம்ம டீமுக்கு அவங்க செட் ஆவாங்களா, எந்த மாதிரியான சிச்சுவேஷனில் அவங்க யூஸ் ஆவாங்க, இந்த மாதிரி எல்லாத்தையுமே அந்த ப்ரீ சீசன் கேம்பில் தான் டெஸ்ட் பண்ணி பார்ப்பாங்க. அண்ட் அதே சமயம் ஒரு பிளேயரோட பொட்டன்ஷியல் தெரிஞ்சதுக்கப்புறம் தான் அந்த டீம்லேயே அவங்க எடுப்பாங்க. அதாவது சாதாரணமாக அவங்க எடுத்துட மாட்டாங்க. ஒரு பிளேயரை அவங்க எப்படி ப்ளே பண்ணுறாங்க, என்ன அட்வான்டேஜஸ் இருக்குது, என்னென்ன ஸ்கில்ஸ்லாம் அவங்க கிட்டே இருக்குன்னு எல்லாத்தையுமே ரிசர்ச் பண்ணி தான் அந்த டீமில் எடுப்பாங்க. எடுத்ததுக்கப்புறமும் 2 மாதம் அந்த பிளேயரை டெஸ்ட் பண்ணி பார்ப்பாங்க. அந்த ப்ரீ சீசன் கேம்பில் யார் கோச்சை இம்ப்ரெஸ் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு தான் சான்சஸ் கிடைக்கும். அதாவது அதிகமான சான்சஸ் அவங்களுக்கு தான் கிடைக்கும். ஸோ இப்படி கோச்சஸை பயங்கரமாக இம்ப்ரெஸ் பண்ணி பர்ஃபார்ம் பண்ணி காமிச்ச பிளேயர் தான் நம்ம தேவாங்கு, அயான், அஜித் சௌகான் இந்த மாதிரியான பிளேயர்ஸ் சொல்லலாம். அவங்க ப்ரீ சீசன் கேம்பில் அவங்கள ப்ரூவ் பண்ணி காமிச்சிட்டாங்க. ஸோ அதனால் அவங்களுக்கு தொடர்ந்து அதிகமான சான்சஸ் ஒரு 4 மேட்ச்லேருந்து 5 மேட்ச் வரைக்குமே கிடச்சிருக்கும். அதனால் அவங்க 3 மேட்ச்சு சொதப்பினாலுமே பரவாயில்ல, அடுத்த 4வது மேட்ச்சில் அவங்க பர்ஃபார்ம் பண்ணிடுவாங்க அப்படிங்கிற நம்பிக்கை அந்த கோச் கிட்ட இருக்கும். அண்ட் அதே சமயம் இப்படி பர்ஃபார்ம் பண்ணி காமிச்சு ப்ரூவ் பண்ணி காமிச்ச பிளேயர் தான் நம்ம அபிஷேக், அபினேஷ் நட்ராஜன் மாதிரியான பிளேஸ்லாம். அபிஷேக்லாம் 5 வருஷம் அவருக்கு தொடர்ந்து சான்சஸ் கிடச்சிது. அவர் என்ன தான் மிஸ்டேக் பண்ணுறாருன்னு தெரிஞ்சாலுமே அந்த கோச்சுக்கு தெரிஞ்சு போச்சு அபிஷேக் கிட்ட பொட்டன்ஷியல் இருக்குது, ப்ரீ சீசன் கேம்பில் அவன் பெஸ்ட்டாக பர்ஃபார்ம் பண்ணுறான் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. அதனால தான் அவருக்கு தொடர்ந்து சான்சஸ் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அண்ட் அபினேஷ் நட்ராஜன் மாதிரியான பிளேயர்லாம் அதனால தான் இப்போ சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காங்க. மேக்ஸிமம் நீங்கள் டிஃபெண்டர்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு டிஃபெண்டர்ஸ் ஓரளவுக்கு நல்லாவே ப்ரூவ் பண்ணி காமிச்சிருக்காங்க, அவங்களுக்கு சான்சஸ்மே கிடச்சிருக்கு. அதுக்கு காரணம் தமிழ் டிஃபெண்டர்ஸ் இந்த ப்ரீ சீசன் கேம்பில் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணது தான். இது எல்லாத்தையுமே தாண்டி ஒரு பிளேயரை ஒரு டீம் எப்படி செலக்ட் பண்ணுவாங்கன்னா, ஒரு சில டீம் டேரெக்டாக ஸ்கவுட்டிங்லாம் வைப்பாங்க. அதாவது நேரடியாக தமிழ்நாட்டுக்குலாம் வந்து ஸ்கவுட் பண்ணி பிளேயர்ஸை செலக்ட் பண்ணிட்டு போவாங்க. பட் எல்லா டீமுமே இந்த மாதிரி நேரடியாலாம் ஸ்கவுட்டிங் பண்ண மாட்டாங்க. ஒரு சில டீம் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த சீனியர் நேஷனல் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க, நேஷனல்ஸில் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறாங்கன்னு வச்சு தான் பிளேயர்ஸை ஸ்கவுட் பண்ணி அந்த டீமுக்கு எடுப்பாங்க. அதாவது இந்த சீனியர் நேஷனலில் எந்தெந்த ஸ்டேட் பிளேயர்ஸ்லாம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறாங்களோ அவங்கள தாங்க செலக்ட் பண்ணுவாங்க. தமிழ்நாடு டீம் இந்த சீனியர் நேஷனல்ஸில் பெருசாக பெர்ஃபார்ம் பண்ணுறது கிடையாது. நம்ம டீம் குவாலிஃபை ஆகிறது கிடையாது. டாப் 8க்குள்ளே கூட தமிழ்நாடு டீமால் போக முடியல. அந்த அளவுக்கு மோசமான பர்ஃபார்மன்ஸை தமிழ்நாடு பிளேயர்ஸ் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. நம்மளை விட பெட்டரான பர்ஃபார்மன்ஸை ஹரியானாவும் மகாராஷ்டிராவும் உத்தரப்பிரதேசும் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதனால தான் அந்த ஸ்டேட் பிளேயர்ஸ்லாம் அதிகமாக இருக்காங்க, தமிழ்நாடு பிளேயர்ஸ் பெருசாக இருக்கிறது கிடையாது. இதை மாற்றணும்னா முதல்ல நம்ம இதை மாற்றணும். அதாவது சீனியர் நேஷனலில் நம்ம டீம் நல்லா பர்ஃபார்ம் பண்ணி முதல்ல குவாலிஃபை ஆகணும், அதுக்கப்புறம் செமிஃபைனலுக்குலாம் போக ட்ரை பண்ணணும். ஸோ இப்படி போனாலே ஆட்டோமேட்டிக்காக தமிழ் பிளேயர்ஸை எல்லா டீமுமே எடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. நம்ம டீம் நேஷனல்ஸில் ப்ளே பண்ணுறதே கிடையாதுங்க. சீனியர் நேஷனலில் குவாலிஃபை ஆனால் தான் நேஷனல்ஸ்க்கு போக முடியும். முதல் 8 டீம்ஸ் மட்டும்தான் அந்த நேஷனல்ஸில் ப்ளே பண்ணுவாங்க. ஸோ தமிழ்நாடு டீம் முதல் 8 இடத்துக்குள்ளேயே வரது கிடையாது. ஸோ அதனால் நேஷனல்ஸில் ப்ளே பண்ண மாட்டாங்க. அண்ட் ஃபெடரேஷன் கப்லேயுமே தமிழ்நாடு டீமுக்கு இடம் கிடையாது. நாங்கள் நல்லா பெர்ஃபார்ம் பண்ண டீம் தான் ப்ளே பண்ணுவாங்க, தமிழ்நாடு டீம் தான் பெர்ஃபார்ம் பண்ணுறது கிடையாது. ஸோ இப்படி இருக்கிறப்ப மேக்ஸிமம் டீம்ஸோட கோச்சஸ் என்ன விரும்புவாங்கன்னா, நல்லா பெர்ஃபார்ம் பண்ண டீமில் இருந்து தான் பிளேயர்ஸ் எடுக்கிறதுக்கு விரும்புவாங்க. தமிழ்நாடு டீம் பெர்ஃபார்ம் பண்ணுறது இல்லை. ஸோ அதனால தான் பிளேயர்ஸ் எடுக்க மாட்டாங்க. அதையும் தாண்டி நம்ம யூமும்பா, ஹரியானா அண்ட் நம்ம பட்னா பெரஸ் மாதிரியான டீம்ஸ்லாம் நிறையவே தமிழ்நாடு பிளேயர்ஸ் எடுக்கிறதுக்கான காரணம் அவங்க டேரெக்டாக தமிழ்நாட்டுக்கு வந்து ஒரு சில பிளேயர்ஸை ஸ்கவுட் பண்ணி எடுத்துகிட்டு போகிறாங்க. அதுக்கு காரணம் தமிழ்நாட்டோட பாரம்பரியம். தமிழ்நாடு அப்படிங்கிற ஒரு ஸ்டேட் கபடிக்கு பாரம்பரியமானது. தமிழ் லாஸ்ட் டீம் தமிழ்நாடு பிளேயர்ஸ் எடுக்காங்கன்னா அதுக்கு காரணம் தமிழ் அப்படிங்கிற அந்த ஒரு வார்த்தை தான். இல்லை நம்ம போட்டு பொழந்து எடுத்துரும் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியும். இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்போ நம்ம எல்லாருமே கேட்குறோம்ல, தமிழ்நாடு பிளேயர்ஸை ஏன் எடுக்க மாட்டீங்க, தமிழ்நாடு பிளேயர்ஸை ஏன் தமிழ் லாஸ்ட் டீமில் எடுக்க மாட்டீங்கன்னு. இந்த ஒரு கேள்வி அதுக்கப்புறம் நம்ம அப்படியே இந்த நேஷனல்ஸ் இந்த மாதிரி இந்தியா லெவல் டோர்னமெண்ட் எல்லாத்துலேயுமே கேட்கணும். இங்கே நம்ம ஒன்றும் டேரெக்டாக நீங்கள் போய் ஹரியானா வாடிங்க, ஃபைனலுக்கு போங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்ல வரல. முதல்ல நேஷனல்ஸில் குவாலிஃபை ஆகுங்க, டாப் 8 டீமுக்குள்ளே போங்க அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம். ப்ரோ கபடி சீசன் 9 வரைக்குமே நம்ம எல்லாருமே தமிழ் தலாஸ் டீமை போட்டு பொழந்து எடுத்துக்கிட்டு இருந்தோம். இது வரைக்கும் தமிழ் தலாஸ் டீம் தான் பிளே ஆஃப்கே போனது கிடையாது. ஒரு டைம் கூட குவாலிஃபை ஆகலை, எனக்கு அவமானமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிக்கிட்டு இருந்தோம்.
பட் அது ஒன்றும் நமக்கு அவமானம் கிடையாதுங்க. இதுதான் நமக்கு அவமானம். அது ஒரு ஃப்ரான்ச்சைஸ் லீக், அது ஒரு பிஸ்னஸ், அது தனியாக எங்கேயோ போயிட்டு போகுது அது. அதனால் நமக்கு எந்த யூஸுமே கிடையாது. பட் நம்மளோட மானம் போக வேண்டியது இந்த நேஷனல்ஸில் இப்படி நம்ம டீம் மோசமாக ப்ளே பண்ணுற காரணத்தினால தான் நமக்கு மானம் போகணும். ஸோ இப்போ என்ன சொல்ல வரேன்னா, இப்படி கேட்குற கேள்வி இதுக்கப்புறம் நம்ம தமிழ்நாடு டீமை பார்த்து கேட்போம். தமிழ்நாடு அசோசியேஷன் நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? தமிழ்நாடு பிளேயர்ஸ் கிட்ட பொட்டன்ஷியல் இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே நமக்கு தெரியுது. தமிழ்நாடு டீமை பொறுத்த வரைக்கும் ஜூனியர் லெவல் வரைக்குமே நம்ம டீம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்கோம். பயங்கரமாக டஃப் கொடுக்குறோம். உமன்ஸ் டீமே பயங்கரமாக பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க. அவங்களுமே குவாலிஃபை ஆகி மாஸ் பண்ணிட்டு வராங்க. ஜூனியர் நல்லா பண்ணுறாங்க, உமன்ஸ் டீமே நல்லா பண்ணுறாங்க. பட் சீனியர் மென்ஸ் மட்டும் என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறது தெரியல. அந்த ஒரு 17 வயசுலேருந்து அந்த பிளேயர்ஸ் எல்லாம் ஏன் பெர்ஃபார்ம் பண்ண முடியல? நார்த் இந்தியன் பிளேயர்ஸுக்கு டஃப் கொடுக்க முடியல. அந்த 16 வயசு வரைக்குமே அவங்க நார்த் இந்தியன் பிளேயர்ஸ்க்கு டஃப் கொடுக்குறாங்க. 18 வயசு வரைக்குமே கொடுக்குறாங்க. பட் அந்த ஏஜுக்கு அப்புறம் அவங்களால ஏன் அந்த பிளேயர்ஸ் அளவுக்கு டஃப் கொடுக்க முடியல? தமிழ்நாடு டீம் என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க? மற்ற ஸ்டேட்ஸ் அவங்க பிளேயர்ஸுக்கு பண்ணுற ஹெல்ப்பை தமிழ்நாடு அசோசியேஷன் ஏன் இங்கே பண்ணுறது கிடையாது? இந்த மாதிரி நிறையவே கேள்விகள் இருக்குது. இப்போது நீங்களே சொல்லுங்களேன், ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறீங்க, அதில் சக்ஸஸாக இருக்கிற பர்சன் எடுப்பீங்களா, இல்லை ஃபெயிலியராக இருக்கிற பர்சன் எடுப்பீங்களா? முதல்ல எல்லாருமே சக்ஸஸாக இருக்கிறவங்கள தான் எடுக்கிறதுக்கு பார்ப்பாங்க. நீங்கள் அங்கே போய்கிட்டு நான் ஃபெயிலியரான ஒருத்தனை எடுத்து நான் சான்ஸ் கொடுத்து அவனை பெரிய ஆளாக்குறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய பேர் விரும்ப மாட்டாங்க. இங்கே ப்ரோ கபடிலையுமே அதுதான் நடக்குது. சக்ஸஸாக இருக்கிற ஹரியானா, மகாராஷ்டிரா, உத்தரப்பிரதேஷ் இந்த மாதிரியான பிளேஸ் தான் நிறையவே டீம் எடுக்கிறாங்க. தமிழ்நாடு டீம் குவாலிஃபை கூட ஆகிறதில்ல. அப்படிங்கிறப்ப ஒரு சில டீம்ஸ் மட்டும்தான் அவங்களை எடுத்து சான்சஸ் கொடுக்குறாங்க நம்ம மேலே நம்பிக்கை வச்சு. அந்த நம்பிக்கையை ஒரு சில பிளேயர்ஸ் யூஸ் பண்ணிக்கிட்டாங்கன்னா மற்ற பிளேயர்ஸ்க்குமே சான்சஸ் கிடைக்கும். பட் ஒரு சில பிளேயர்ஸ் அந்த கிடைக்கிற சான்ஸை யூஸ் பண்ணுறது கிடையாது. இதனால் மற்ற பிளேயர்ஸ்க்குமே சான்சஸ் கிடைக்காம போகுது. இப்போ நம்ம ஜீவானிலேருந்து எல்லாருமே என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா, நீங்கள் மற்ற பிளேயர்ஸை பாருங்கள், நார்த் இந்தியன் பிளேயர்ஸை பாருங்கள், எவ்வளோக்குள்ள ஸ்கில்ஸை வளர்த்துட்டு அவங்க என்னென்னலாம் பண்ணுறாங்க. ஆனால் தமிழ்நாடு பிளேயர்ஸ் யாருமே அப்படி பண்ணுறது கிடையாது அப்படிங்கிற மாதிரிலாம் கோவத்தோடு பேசிகிட்டு இருக்காங்க. ஏன்னா பவன் ஷெராவத்தையே எடுத்துக்கோங்களேன், அவளால் ரைடிங்கில் பர்ஃபார்ம் பண்ண முடியலன்னா கவர் பொசிஷனில் வந்து பர்ஃபார்ம் பண்ணி கொடுப்பார். இன் பொசிஷனில் என்ன அவளால் டேக்கிள் பாயிண்ட்ஸ் எடுத்து கொடுக்க முடியும். ஒரு போனஸ் போடுற ஸ்கில் பயங்கரமாக இருக்குது. பட் அதே சமயம் தமிழ்நாடோட டாப் பிளேயராக இருக்கிற சுதாகருக்கு அந்த மாதிரியான ஸ்கில்ஸ் இருக்கான்னு கேட்டிங்கன்னா, அவரை கம்பேர் பண்ணுறப்ப இவர்கிட்ட ஸ்கில்ஸ் கம்மியாக இருக்குது அப்படிங்கிறது ஒரு உண்மை. சுதாகரால் மற்ற பிளேயர்ஸ் அளவுக்கு ரொம்ப சாலிடாக போனஸ் போட முடியாது. அண்ட் அதே சமயம் டிஃபென்ஸில் பெருசாக பண்ண முடியாது. இன்னமும் ஒரு சில ஸ்கில்ஸை டெவலப் பண்ணிக்கிட்டு எக்ஸ்பீரியன்ஸை வளர்க்கணும் நம்ம சுதாகர். இந்த மாதிரி சுதாகர்கிட்டே பெரிய பிரச்சனை இருக்கிறப்ப மற்ற பிளேயர்ஸில் என்னங்க பண்ணுவாங்க? அவங்களுக்குமே இந்த நிறையவே ட்ரைனிங் கொடுத்து இந்த மாதிரி ஸ்கில்ஸை டெவலப் பண்ண வைக்கணும், போனஸ் போட வைக்கணும். ரைடராக இருந்தாலுமே அவனுக்கு டிஃபென்ஸ் பண்ண தெரிஞ்சிருக்கணும், டிஃபெண்டர்ஸுமே ரைட் பண்ண தெரிஞ்சிருக்கணும். இந்த மாதிரி நிறையவே விஷயங்கள் இருக்குது. ஸோ நான் இதை பற்றி ஒரு வீடியோ டீட்டெயில்டாக அப்லோட் பண்ணுறேன், வேணும்னா கேளுங்க. என்னால் இதுக்கு மேலே பேச முடியல. நான் பேசணுன்னா 1 மணி நேரம் கிட்ட பேசுவேன். ஏதாவது லைவ் செக்ஷன் வைப்போம் இதுக்கப்புறம் இதை பற்றி. நான் சும்மா யதார்த்தமாக தமிழ்நாடு பிளேஸை பற்றி ஒரு வீடியோ எடுக்கணும்னு வந்தேன். பட் இது எங்கேயோ போய்ட்டு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? தமிழ்நாடு டீம் நேஷனல்ஸை சொதப்புறதை பற்றி. அங்கே சொதப்புறனால தான் நம்ம பிளேஸ்க்கு வாய்ப்பு கிடைக்க மாட்டேங்குது, வேறு ஒன்றும் கிடையாது. நேஷனல்ஸில் நீங்கள் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுங்கள், உங்களை கண்டிப்பாக எந்த டீம்னாலும் எடுப்பாங்க. ஸோ உங்கள் ஒப்பீனியனை கீழே காமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம், லைவ் செக்ஷனில் பார்ப்போம்.